இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் கூட்டணியில் உருவான பைசன் திரைப்படம் வந்து கடந்த மாதம் வெளியானது. பைசன்ற காலமாடன் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் அனுபமா பரமேஸ்வரி, ரஷிவா விஜயன், பசுபதி, லால், அமீர் ஆகியோர் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாங்க. நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்திருந்தார் இந்த படத்துக்கு. பெரிதும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும்தான் வெளியானது. மற்ற மொழிகள்லாம் வந்து மொழிபெயர்த்து வெளியிடல. தமிழ் மொழியில் மட்டும்தான் வெளியிட்டிருந்தாங்க. இருந்தாலுமே வந்து இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு பெற்றது. வெற்றி அடைந்திருக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். இந்த திரைப்படம் வந்து இதே வந்து ரீமேக் செஞ்சு தெலுங்குலையுமே வந்து வெளியிட்டாங்க. ஆனால் தெலுங்குல அந்த அளவுக்கு இந்த படம் வந்து சோதிக்கல. அந்த அளவுக்கு வந்து நல்ல வரவேற்பு வந்து தெலுங்குல கிடைக்கல. ஏன்னா இது தமிழ்நாட்டை பொறுத்து ஜாதி அளவில் வந்து எடுக்கப்பட்ட திரைப்படம்ன்றதுனால அந்த அளவுக்கு வந்து தெலுங்குல இந்த படம் வந்து எடுபடல. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற கம்யூனிட்டி ஆட்கள் தான் இருப்பாங்க. அதனால இந்த படம் வந்து அங்கே எடுபடல. இதனால இந்த திரைப்படம் வெளியாகி 15 நாட்களுக்கு மேலே ஆகுது. தற்போது இந்த படம் வந்து 15 நாட்களில் இது வரைக்கும் உலக அளவில் எத்தனை கோடிகள் வசூல் விவரமும் வந்து வெளியிருக்கு. அந்த வகையில் 15 நாட்கள் உலக அளவில் இந்த திரைப்படம் வந்து 65 கோடிக்கு மேலே வசூலித்திருப்பதாக தகவல்களும் வெளிவந்திருக்கும். இனி வரும் நாட்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வசூல் தொடரும் வந்து எதிர்பார்க்கப்படுது. வசூல் வேட்டை தொடரும் வந்து எதிர்பார்க்கப்படுது. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.